ரைட். இந்த கேள்வியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஏற்கனவே ஒழுங்கப்படுத்தி இருக்கிறேன். அதுக்கு திருப்ப ஞாபகப்படுத்திக்கொண்டு நான் ஆன்சருக்கு நேரடியாக போகிறேன். அதான் வந்து இமேஜின்டா கற்பனை செய்யட்டான் தட் யூ ஆர் கெட் ப்ரிஃபெக்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல். அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய பாடசாலையினுடைய வந்து மாணவ தலைவனாக இருக்கின்றீர்கள். யூ ஆர் கோயிங் டு ஆர்கனைஸ் அண்ட் event டு வெல்கம் யுவர் நியூ பிரின்சிபல் அட் யுவர் ஸ்கூல். உங்களோட பாடசாலையில் ஒரு வெல்கம் நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. Write a notice to display on the school notice board for informing to all teachers and students and parents. அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களை இன்வைட் பண்ணி இதை தெரியப்படுத்தி ஒரு நோட்டீஸை வந்து எழுதி வந்து என்ன செய்யட்டான், டிஸ்பிளே பண்ணட்டான். வந்து உங்களோட பாடசாலையினுடைய ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் வந்து போடட்டாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து எழுதப்படுறதுக்கு வேர்ட்ஸுக்கு வந்து 40-50 வேர்ட்ஸை பயன்படுத்தி எழுதலாம். இன்க்ளூடிங் உள்ளடக்கப்பட வேண்டிய விஷயங்கள் டேட் அண்ட் டைம் ஆஃப் எவெண்ட். அதாவது அந்த இவெண்ட் நிகழ்வு நடக்கிற வந்து காலங்கள், நேரங்கள், வெனியூண்டா இடம், சீஃப் கெஸ்டண்டா பிரதம விருந்தினர். அப்போ நாங்கள் வந்து நேரடியாக நீ என்ன மாதிரி எழுதுறேன்னு பார்ப்போம். இப்போ நோட்டீஸ் நாங்கள் வந்து முதலாவது ஹெட்டிங் போடுறோம். அடுத்து வந்து event டு வெல்கம் அவர் ஸ்கூல்ஸ் நியூ பிரின்சிபல், எங்களுடைய புதிய பாடசாலை அதிபரை வரவேற்றல் ரெண்டு வந்து அடுத்த 2வது ஹெட்டிங் போட்டுட்டீங்க. இந்த 2வது ஹெட்டிங் போடலாம், போடாமல் விடலாம். இப்போ நீங்கள் எதில் இருந்து இதை ஆரம்பிக்கிறன்றது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கெட் ப்ரிஃபெக்ட் அதில் இருந்தே ஆரம்பிங்க. அப்போ என்ன எது இங்கே வந்து அங்கே வந்து என்ன முதல் வீடியோவில் என்ன பார்த்து நாங்கள் ஒரு சொசைட்டியை பற்றி சொல்லி இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கிளப்பை பற்றி சொல்லி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அசோசியேஷனை பற்றி சொல்லி இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒன்றை பற்றி சொல்லித்தான் சொல்லுவான். அப்போ இதில் வந்து கெட் ப்ரிஃபெக்ட் தான் சொல்லியிருக்கு. அப்போ கெட் ப்ரிஃபெக்ட் ஆஃப் அப்படி எது வாங்குவோம் நாங்கள் get prefect of your school தானே. யுவர் ஸ்கூல்ண்டா நான் என்னுடைய பாடசாலையை போடுறேன், உங்களுடைய பாடசாலையை நீங்க போடுங்க. KN கரக்காய் தீவு மாவி என்ன செய்ய போகுது, யூ ஆர் கோயிங் டு ஆர்கனைசேஷன்டா அதை நாங்கள் இப்படியே எழுதலாம். கெட் ப்ரிஃபெக்ட் ஆஃப் KN கரக்காய் தீவு மாவி கேஸ் ஆர்கனைஸ்ட் என்னத்தை செய்யுது, கேஸ் ஆர்கனைஸ்ட் an event, என்ன ஒரு நிகழ்வு, an event. அப்படியே அங்கால அதை போட்டு எழுத வேண்டியது an event an event to welcome your new principal and our school principal. Welcome our school's new principal. சரிதானே? என்ன நடக்க போகுது, எங்களுடைய புதிய பாடசாலை அதிபரை வரவேற்கின்றதுக்கான ஒரு நிகழ்வு வந்து எங்களோட பாடசாலையில நடைபெறப் போகுது. அதுக்கான ஒழுங்குபடத்தில் வந்து செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்பட்ட an event to welcome our school's new principal என்று சொல்லப்படுது. சரிதானே? the event will be killed. அதை அப்படியே பாடமாக்கி கொள்ளுங்க. killed on எத்தனையாம் அதை நடக்க போகுது, on இன்றைக்கு எத்தனையாம் தேதி, இந்த December of 2024 in our school main goal at 8:30 AM. சரிதான், 8:30 AM. பாருங்க என்னென்ன விஷயத்தை உள்வாங்கி இருக்கிறோம்டா. டேட் அண்ட் டைமை வந்து போட்டாச்சு, மற்ற வந்து இடம் போட்டாச்சு, வெனியூ உண்டு. அங்கே ஸ்கூலின் பிரதான மண்டபத்தில் வந்து 8:30 மணிக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெறும். The event will be held on 5th December of 2024 in our school main goal at 8:30 AM. இது வந்து போட்டாச்சு. இனி வந்து ஒன்று போட போறோம்னா சீஃப் கெஸ்ட்.
யார் வந்து பிரதான விருந்தினராக இருப்பார். சரிதானே? த சீஃப் கெஸ்ட் அடுத்து எழுதணும், அது கட்டாயமா எழுதணும், ஏன்னா அதுல தந்திருக்கிறாங்க. த சீஃப் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் கெஸ்ட் வில் பி என்றா இருப்பார். சீஃப் கெஸ்ட் வில் பி மிஸ்டர் குணரத்னா our school old principal. The chief guest will be Mr. Kunaratna, our school old principal. எங்களுடைய வந்து பிரதான விருந்தினராக யார் இருப்பார் என்றால் வந்து எங்களோட வந்து பழைய அதிபர், எங்களுடைய வந்து ஓய்வு பெற்ற பழைய ஓல்டு பிரின்சிபல் என்றா பழைய அதிபர் வந்து அவர் என்ன செய்வார், மிஸ்டர் குணரத்னா தான் என்ன பிரதம விருந்தினராக இருப்பார். சரிதானே? இந்த அளவு கொடுத்தாச்சு, நேற்றம் கொடுத்தாச்சு, காலம் கொடுத்தாச்சு, எங்க நடைபெறும் என்று கொடுத்தாச்சு, யார் ஆர்கனைஸ் பண்ணினு கொடுத்தாச்சு. அடுத்து இனி என்னையே போறோம், இன்வைட்டை கொடுக்க போறோம். அப்ப all the students comma teachers and parents are kindly invited to participate to it. சரிதானே? அப்ப எழுதியாச்சு, நோட்டீஸ் வந்து எழுதியாச்சு. The head prefect of KN Karakati Umavi has organized an event to welcome our school's new principal. The event will be held on 5th December of 2024 in our school main hall at 8:30 a.m. The chief guest will be Mr. Kunaratna, our school old principal. சரிதானே? All the students, teachers and parents are highly invited to participate to it. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, எங்களோட கெட் ப்ரிஃபெக்டரா வந்து பாடசாலை கர்காத்திமாவினுடைய கெட் ப்ரிஃபெக்டால வந்து வெல்கம் பண்ற நிகழ்வு, புதிய அதிபரை வந்து வரவேற்கின்ற நிகழ்வு வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு வந்து 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 நடைபெறும். எங்க நடைபெறும் என்றா இன்னவை ஸ்கூல் மெயின் கோல், எங்களுடைய பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்தில் at 8:30 a.m. அதாவது 8:30 மணிக்கு வந்து இடம்பெறும். The chief guest will be மிஸ்டர் குணரத்னா, அதாவது அவர் பிரதான விருந்தினராக வந்து மிஸ்டர் குணரத்னா will be என்றா இருப்பார். யார் இருப்பார் என்றா மிஸ்டர் குணரத்னா இருப்பார். அவை ஸ்கூல் ஓல்ட் பிரின்சிபல், அவர் எப்படிப்பட்டவர், அவை ஸ்கூல் ஓல்ட் பிரின்சிபல், அவர் வந்து எங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர், பழைய அதிபராக இருந்தவர். அவர் வந்து பிரதம விருந்தினராக இருப்பார். All the students, teachers and parents are highly invited to participate to it. அதாவது எல்லா மாணவர்களையும், எல்லா ஆசிரியர்களையும், பெற்றோர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு பங்கு பெற்றுவதற்கு. அதாவது அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள் இந்த நிகழ்வினை பங்கு பெற்றுவதற்கு. அப்ப இது எத்தனையாம் தேதி நடக்க போகுது? 5ஆம் தேதி டிசம்பர் நடக்க போகுது. அப்ப இந்த நோட்டீஸ் எழுதுற டேட் வந்து கட்டாயம் கொடுக்கணும். 1/12/2024 வந்து இந்த நோட்டீஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு. 1/12/2024 அல்ல வந்து 11 டேட்டையே போடலாம். என்னென்று போடலாம்? 11/30/2024 இன்று வந்து இது எழுதப்பட்டிருக்கு. சரிதானே? இங்கால கொடுக்க வேணும் வந்து கட்டாயம் வந்து யார் எழுதினு கொடுக்க வேணும். அப்ப முதலாவது சைன் வைக்கணும், முதலாவது மறக்கக்கூடாது, அப்பவும் சைன் வைக்கணும். சைனை வச்சுட்டு அடுத்த என்ன கொடுக்க போறீங்களா? the head prefect of the head prefect of KN Karakati Umavi. சரிதான? ஹெட் ப்ரிஃபெக்ட் ஆஃப் KN Karakati Umavi மிஸ்டர் கீர்த்தி என்பவரால வந்து ஹெட் ப்ரிஃபெக்ட் ஆஃப் KN Karakati Umaviயால வந்து எழுதப்பட்ட நோட்டீஸ் அணிது. அங்க வந்து என்ன ஸ்கூல்ல வந்து
வெல்கம் இவெண்ட் ஒன்று நடைபெற போகுது, அந்த இவெண்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணி வந்து எழுதுகிற நோட்டீஸ். அப்போ உங்களுக்கு விளங்கணும் கட்டாயமா என்னென்னா இன்வைட் பண்ணி எழுதுகிற நோட்டீஸ் என்ன அதே மாதிரி தான் எழுதுறது. அப்போ நீங்கள் கேஷ் ஆர்கனைஸ்ட், கேஷ் டிசைடட் டு ஆர்கனைஸ்ட் இதுகளெல்லாம் பாடமாக்கி வச்சிருவோம். அடுத்து வந்து என்ன தாரானோ இட் வில் பி ஹெல்ட்னு போடலாம், இல்லை வந்து த இவெண்ட் வில் பி ஹெல்ட், த ஃபங்க்ஷன் வில் பி ஹெல்ட், அந்த வில் பி ஹெல்ட்டையும் பாடமாக்கி வையுங்க. மற்ற அங்கால வந்து 1 போட்டுட்டு டேட் 10 மாதத்தை போட்டு எங்க நடக்க போகுது இன்னவை ஸ்கூல் மெயின் கோல் எங்களுடைய பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்துல தான் நடக்க போகுது. அதை போட்டுட்டு நேரத்தை போட்டுட்டு அதுல அவன் என்ன தாரானோ இன்க்ளூடிங்ன்ற விஷயத்துல என்ன தாரானோ அதை உள்வாங்கி எழுதினா சரி. அப்ப நீங்க அங்கே ஒண்ணுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிம்பிளா எழுதி போட்டு போகலாம். சரி, இந்த முறை போன முறை அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அனௌன்ஸ்மெண்ட்டும் இதே மாதிரி தான் எழுதுறது, கீழே ஒன்றும் போடுறது இல்லை, மேலே மட்டும் விஷயத்தை எழுதினா சரி. அதை நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் படிக்க வந்து பார்ப்போம், அட்வர்டைஸ்மெண்ட்டை விளக்கமாக படிப்போம். அடுத்த வந்து என்ன இந்த இன்வைட் நோட்டீஸ் வந்து இதோட விட்டு போயிட்டு அடுத்த வந்து நாங்கள் மிஸ்ஸிங் நோட்டீஸ், பவுண்ட் நோட்டீஸ் பற்றி 2 நோட்டீஸை பார்ப்போம், 2 பார்ப்போம். சரி, இந்த வீடியோவோட